வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ லாலிபாப். அதுக்கு 4 உருளைக்கிழங்கை எடுத்து வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இப்போது அது கூடவே 3 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது, கொத்தமல்லி சிறிதளவு, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 4 பிரெட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த தூளை அது கூட சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் பிடிச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ண இந்த உருண்டை மேலே பிரெட்டு தூள் நல்லா படுற மாதிரி இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளும் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கலரில் மாறுற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சுவையான பொட்டேட்டோ லாலிபாப் ரெடி. இது கூட டொமேட்டோ கெச்சப்போ டொமேட்டோ சாஸோ வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.